இன்னைக்கான பதிவு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதிவு தான். ஓம் ஸ்ரீ யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபேசம். இது பாருங்க, பச்சையில் முடிச்சு போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நெய் தீபம் வச்சு குபேர சம்பத்து நமக்கு கிட்டட்டும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக குபேர சம்பத்து நிறைய உகந்த நாள் குருவாரம் வியாழக்கிழமை குபேரனை மனசார நினச்சி இந்த விளக்கேற்றுங்க. வணக்கம், நான் உங்கள் நளினிங்க. என்னடா அதிசயமாக வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போகிறீங்கன்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா. அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன், இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். எங்கே இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போகிறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றுனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமாக மங்களகரமாக இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறீங்க, சொல்லட்டுங்களா. தாம்பரம்லேருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போகிற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அழகாக சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்கள் நேராக உள்ளே போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கீழே வந்து அதை ஃபோன் நம்பர்லாம் வரும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்னைக்கான பதிவு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பதிவு தான். ஓம் ஸ்ரீ யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதியே தனதானிய சம்ருத்திமே தேகி தாபய ஸ்வாஹா. ஆஹா, குபேரன் ஓடி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு மந்திரம் தான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தையே நமக்கு முடிச்சா போட்டு தரவங்க தான் சிருஷ்டி ஒளியில் குபேர முடிச்சுக்கான ஒரு திரியை நமக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை, நான்லாம் என்னோடய வீடு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சையிலேயே டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். அப்போ தான் எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன்லாம் ஓடிச்சு, அப்படி விசேஷமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து இந்த பச்சையை பற்றி பெருசாக தெரியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் ஒரு பச்சை கலரில் ஒரு புடவை எடுத்தால் முதல்ல எடுத்து கட்டிப்பேன். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு பேசுவாங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த பச்சையை பார்த்திங்கன்னா அந்த குபேரனோட ஆதிக்கம் நமக்கு நிறைய வேணும்னா இந்த பச்சை நம்ம உடம்புலையும் சரி, நம்மளுடைய கண், காது, கம்மல், மூக்குத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பச்சை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக குபேர சம்பத்து அள்ளி 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 கொடுக்குங்க. அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு உண்மை. அதே மாதிரி குபேரப்பட்டணம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவை பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டணம், அங்கே அவர் ராவணன் வந்து அவரோட வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாம் வந்து ஓடி வருவாங்களா, ஐயோ டைம் ஆகிடுச்சுன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி வர நேரத்துலேயே வைரம், வைடூரியம், மாணிக்கம் எல்லாம் செதறி கிடக்குமா. அப்படியே அதனால் அதை வந்து திரும்பி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். அங்கே போய் நின்று பார்த்தீங்கன்னா ராவணன் அப்படியே அந்த பச்சை ஒடி கொடுத்து அவ்வளோ அப்படி இருப்பாராம். ஏன்னா அவருடைய பிரதர் தான் குபேரன். குபேரன் கிட்டேருந்து எடுத்தது தான் குபேரப்பட்டணம். அதை தான் ஸ்ரீலங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் போது நமக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டது தான் இது குபேர தீபம் நம்ம வீட்டில் ஏற்றுனா நமக்கும் குபேர செல்வம் அள்ளி கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவே சிருஷ்டி ஒளி அழகாக இந்த பாருங்கள் பச்சையில் முடிச்சு போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நெய் தீபம் வச்சு குபேர சம்பத்து நமக்கு கிட்டட்டும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக குபேர சம்பத்து நிறையவே கிடைக்குங்க. இந்தாங்க, இந்த பச்சை தீபத்தை மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த முடிச்சு எல்லா விஷயம் சொன்னீங்க. இது எப்போ ஏற்றணும்னு நீங்கள் சொல்லணும்னு கேட்குறது எனக்கு தெரியுதுங்க. குபேரனுக்கு உகந்த நாள் குருவாரம் வியாழக்கிழமை குபேரனை மனசார நினச்சி இந்த விளக்கேற்றுங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேராக போய் வாங்க முடியலன்னா உங்களுக்கு தெரியும், வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயனிடலாம். என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே,
அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும் நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளுடைய குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி. நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com குள்ள போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றது மட்டும் இல்லை, இது நார்மல் ஷாப் இல்லை, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்க சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும்.